வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு குயிக்கா நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? பேங்க் நிஃப்டி போன வாரம் எப்படி முடிச்சிருக்கான்? அடுத்த வாரத்துக்கு என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே அடுத்து என்ன பார்க்கலாம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வாங்குறது? அ எந்தெந்த கிரைட்டீரியாஸ் நமக்கு பார்த்து வாங்கணும்? அப்படிங்கிறதையும் குயிக்கா பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் லேர்ன் பண்ணட்டும். ஸோ இப்போ குயிக்கா போலாங்க. நிஃப்டிக்கு ஒரு நல்ல ரேஞ்சில முடிச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்திக்கு நல்ல ஓப்பன் குடுத்து, நல்ல க்ளோஸும் குடுத்துருக்கான். லாங் டைம் ஹைல க்ளோஸ் வச்சிருக்கான். மார்க்கெட் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இதுக்கு மேல அப் ட்ரெண்ட்ல தான் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா நமக்கு சப்போர்ட் ஆல் டைம் ஹைல சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஒரு புல் கண்ட்ரோலுக்கு நல்லா தெரியுது மார்க்கெட்டு. ஸோ இது ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். நம்ம போட்டு வச்ச சேனல்லே தான் போயிட்டுருந்தோம். அந்த சேனல உடைச்சா மேல இப்ப லாங் ஐட்டம் சாரி அ ஆல் டைம் ஹைல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அ இந்த ரேஞ்ச் பாருங்களேன். நல்ல ஒரு க்ளோசிங் இருக்கு. நல்ல ஒரு விக்கும் ஃபார்ம் ஆகல. ஸோ இது வந்து நல்ல மூவ்ங்க. இது எனக்கு சப்போர்ட் பண்ணவே HDFCங்க. HDFC பேங்க் பொங்கி எழுந்துட்டான். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஓப்பன் க்ளோஸ் குடுத்து அ க்ளோஸ் பண்ணியிருக்கான் போன வாரம். இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நேத்து தான் பேசினோம். இந்த மாரி விக் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு. புரியுதுங்களா? அதே அந்த மாரி ஃபார்ம் ஆகாம நல்ல ஒரு புல் கண்ட்ரோல்ல ஃபார்ம் பண்ணியிருக்காய்ங்க. ஸோ HDFC பேங்க்க நம்ம கண்டிப்பா அடுத்த ஒரு 2, 3 மாசத்துக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்க்கணுங்க. கண்டிப்பா இதுல வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இவன் வந்து மேல் நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ வந்து இந்த ஸ்டாக்க கண்டிப்பா உங்க ரேடார்ல கொண்டு வாங்க. அ இது ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு HDFC பேங்க். ஐசிஐசிஐ பேங்க்கும் அதே தான். நல்ல சப்போர்ட் பண்ணானுங்க பேங்க் நிஃப்டிக்கு. இங்க பாருங்க நம்ம போட்டு வச்ச சேனல்லே தான் போயிட்டுருக்கான். ஸோ இவனுதுலயும் எந்த பிரச்சனையுமே இல்ல. அழகா ஆல் டைம் ஹைய முடிச்சு, ஓப்பன் க்ளோஸ் வச்சு நல்ல ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல்ல முடிச்சிருக்காங்க. எனக்கு அதுதான் மார்க்கெட்ல ரொம்ப புடிச்சிருக்கு. எந்த ஒரு இன்டெசிசிவ்னஸ் இல்லாம அந்த புல் கண்ட்ரோல்ல முடிச்சு வச்சிருக்காய்ங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போலாம். நேத்து போன வீடியோல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்த்திருந்தோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ஆ என்னென்ன ரிஸ்க் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல? எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வரும்? அந்த மாரி பார்த்தோம். இப்ப அத எப்படி செலக்ட் பண்றது? அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம இதுக்கு ஒரு 2, 3 வீடியோக்கு முன்னாடி 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருந்தோம். லைக் ஹவ் டூ ஓப்பன் அ டிமேட் அக்கவுண்ட்ன்னு. ஸோ அந்த அக்கவுண்ட் டிமேட் அக்கவுண்ட் கண்டிப்பா தேவை. ஸோ அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அத தொடர்ந்து காயின்னு ஒரே ஆப் தாங்க. லைக் அதே அக்கவுண்ட் தான். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு செப்பரேட் ஆப் இருக்கு காயின். ஓகேங்களா? காயின் வந்து கூகுள் ப்ளேலயே அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் கூகுள் ப்ளேல ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு, உங்க டிமேட் அக்கவுண்டோட கிரெடென்ஷியல்ஸ் குடுத்தீங்கனாவே ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த லேண்டிங் பேஜ்ல வந்து லேண்ட் ஆகுவீங்க. இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. லைக் நம்ம ஏஎம்சி வழியா செலக்ட் பண்ணுவோம். எனக்கு HDFC ஏஎம்சி தான் வேணும். இல்ல ICICI தான் வேணும். அந்த மாரி நமக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற மாரி வேணும்னா, நம்ம அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரி இருக்கு. லைக் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணுமா? ஹைப்ரிட் வேணுமா? ஈக்விட்டி வேணுமா? சொல்யூஷன் ஓரியன்டட் வேணுமா? அந்த மாரிங்கிறது. அதே மாரி எனக்கு மாசம் மாசம் டிவிடெண்ட் வேணும். அந்த மாரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கான்னு சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் இருக்கு. இன்டரிம் டிவிடெண்ட் இருக்கு. மந்த்லி, ஆனுவல், குவார்ட்டர்லி. நமக்கு ஏத்த மாரி ஃபுல்லா அவைலபிலிட்டி நெறையா இருக்குதுங்க. நம்ம வந்து ஜஸ்ட் சூஸ் பண்றோம் பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சு, அத வச்சு மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றோம். அது நமக்கு பாட்டு வளர்ந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் குடுக்க போறாய்ங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஒரு மல்டி கேப் ஃபண்ட் தேவைப்படுதுங்க. ஆக்சுவலா என் ஹோல்டிங்ஸ்ல வந்து அ அ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனா எனக்கு ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ஸ் வேணும். ஸோ அத நான் எப்படி செலக்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்க ஈக்விட்டி போயிட்டு, இங்க பாருங்க நெறையா விதமான கேட்டகரீஸ் இருக்கு. மல்டி கேப், இஎல்எஸ்எஸ் ஃபண்ட். இஎல்எஸ்எஸ்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம். ஸோ இதுல இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா 3 இயர்ஸ் லாக்-இன் பீரியட் இருக்கு. ஓகேங்களா? 3 இயர்ஸ்க்கு நம்ம என்னென்ன இன்வெஸ்ட் பண்றோமோ, அது 80சில கவரேஜும் இருக்கு. லைக் டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கும் இருக்கு அவைலபிள். ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப், வேல்யூ. செக்டாரல் தீமேட்டிக்னா, இப்ப நம்ம வந்து மார்க்கெட்ட பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து தெரியுது இந்த பேங்கிங் செக்டார் வந்து அதிக மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ நான் வந்து செக்டாரல் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்க்கு அந்த டைம்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அக்கார்டிங் டூ த மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ், அக்கார்டிங் டூ த செக்டார் ரொட்டேஷன் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். புரியுதுங்களா? அதே மாரி ஃப்ளெக்ஸி கேப், ஃபோக்கஸ்டு மல்டி கேப்புக்கும் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, மல்டி கேப்ல ஒரு லிமிட் இருக்குது. லைக் 25% வந்து ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். மிட் கேப்ல 25% பண்ணியே ஆகணும். 50% லார்ஜ் கேப்ல பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு செபிலேருந்து. பட் ஆனா ஃப்ளெக்ஸி கேப்ல வந்து பிட்வீன் 3
3 கேப்ஸ் நீங்கள் எவ்வளோ ரேஞ்ச் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 கேப் 20% வந்து லார்ஜ் கேப்லையும் 70% வந்து நீங்கள் ஸ்மால் கேப்லையும் வச்சிருக்கிற அவைலபிலிட்டி கூட வச்சுக்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் மல்டி கேப்புக்கும். அதே மாதிரி நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் மல்டி கேப் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குதுங்க. இங்கே பாருங்க ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது, கெனரா ரொபாக்கோ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, நவி இது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஹவுஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன் காரணம்னா எனக்கு எகெயின் லைக் அதுலேயும் ஒரு டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற. ஃபார் எக்ஸாம்பிள் நவி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பங்க், ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் இருக்குது, கெனரா ரொபாக்கோ இருக்குது, பராக் பாரிக் இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸஸ்லேயும் நான் வந்து டைவர்சிஃபை பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபண்ட் ஹவுஸ் எனக்கு கவுத்தி விட்டாலும் அடுத்த ஃபண்ட் ஹவுஸ் காப்பாற்றி விடுவான். ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ரிவார்டு எடுக்க போகிறோம், ஆல்வேஸ் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிவார்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். நான் ரிஸ்க் அதிகமாக எடுத்து ரிவார்டு கம்மியாக எடுத்தேன்னா அது யூஸே இல்லைங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால தான் கரெக்டாக ரிஸ்க் எடுத்து அதிகமான ரிவார்டை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். எவ்ரி ஒன் வில் ஹேவ் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு வந்து நிப்பான் இந்தியா வேணும், நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபார் அனலைஸ் பண்ணுவோமே என்னதான் நிப்பான் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு, புரியுதுங்களா? ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் பாருங்கள், லைக் 28% கொடுக்குறான். சிஏஜிஆர்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2020 68 இருந்தால் கோவிட் டைமில், இப்போ வந்து 330 இருக்காங்க. ஸோ 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கான், 5300, ஓகேங்களா? ஸோ 5 மடங்கு ஆயிருக்கான் 5 வருஷத்தில் இந்த ஃபண்டு, புரியுதுங்களா? அதுதான் வந்து காம்பவுண்டட், வருஷம் 28.14% சராசரியாக ஏறி இருக்கான், ஓகேங்களா? அது விட்டுறலாம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஸோ இவன்ட்ட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்களேன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.74% நம்ம கொடுக்கணும், புரியுதுங்களா? வந்து இந்த ஃபண்டு நம்ம வாங்கினோம்னா இயர்லி ஒன்ஸ் 0.74% நம்ம வாங்குற அமௌண்ட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் அவனுடைய க்ரைட்டீரியா. டீட்டெயில்ஸ் வேணால் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டுருவாங்க. இட்ஸ் அ சார்ஜ் அ ஃபீ ஃபார் மணி மேனேஜிங் யுவர் மணி. நம்ம காசு கொடுக்கணும்ல, அந்த கமிஷன் நேற்று சொல்லியிருந்தேன்ல, அதுதான். எக்ஸிட் லோடு 1%, அதாவது வாங்கின யூனிட்ஸு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விற்றீங்கன்னா 1% ஆஃப் த மணி நம்ம வந்து பே பண்ணணும். அதுவும் அவனுடைய எக்ஸிட் லோட் க்ரைட்டீரியா, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவனுடைய செக்டார்ஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஃபினான்ஷியல் எவ்வளோ, இண்டஸ்ட்ரியல்ஸ் எவ்வளோ, கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி எவ்வளோ, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டாக்ஸ் ஆல்சோ நம்ம பார்க்கலாம், லைக் இந்த ஃபண்டில் எந்தெந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 5.8 ஹை ஹை அலோகேட்டட் அமௌண்ட் வச்சுருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோசிஸ் லிமிடெட், ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல கம்பெனி. ஐடிசி, வோல்டாஸு, ஹெச்சிஎல், எஸ்பிஐ கார்ட்ஸ் பார்த்துருந்தோம், நல்ல ட்ரெண்டில் இருக்கான் அப்படின்னு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நல்ல கம்பெனிஸ் வச்சுருக்கான். ஸோ இதில் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். வேர்ல்பூல் இந்தியா, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்கீம் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து ஃபேக்ட் ஷீட்ஸ் இருக்கும், லைக் என்னென்ன போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க, என்னென்ன டிஸ்க்ளோஷர் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் டீட்டெயில்டாக போனோம்னா இன்னும் டைம் எடுக்கும். ஸோ இதுதாங்க டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ நான் எனக்கு நிப்பான் இந்தியா வேணாம்ப்பா, எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலே ஈக்விட்டி மல்டி கேப் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஷுட் பி லெஸ் தேன் 7 அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? 7 எனக்கு இதில் இப்போ பாருங்கள், இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.8 விட கம்மியாக இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணணும் பாருங்கள். 0.55%லேயே நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் அதே விதமான மல்டி கேப் ஃபண்டு தான். இவனுடைய லாங் டேர்ம் க்ரோத்து இன்னும் வரல, ஏன்னா இன்செப்ஷன் வந்து 22 தான் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதனால் நமக்கு வந்து இன்னும் 5 வருஷம் ஆகலை, அதனால் இவன் காட்ட மாட்டேங்கிறான், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? 3 இயர்ஸ்க்கும் வர மாட்டேங்குது, 2 இயர்ஸ்க்கு 36.90 கொடுக்குறான். ஸோ அதுவும் ஓகே தான். 3 இயர்ஸ் இன்னும் 2025 முடியலல்ல, அதனால் உங்களுக்கு வரமாட்டேங்குது, ஓகேவா? ஸோ இவனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. எக்ஸிட் லோடு 1%, அது காமன் தாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், இவனதில் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னாலும் இவனுலையும் நிறைய செக்டார்ஸில் வச்சுருக்கான். இவனும் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் அதிகமாக வச்சுருக்கான், ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோசிஸ், இவனும் நல்லா தான் இருக்கான். நமக்கு ஒன்றும் பேடாக எதுவும் தெரியல, புரியுதுங்களா? இவனுங்களாம் நல்ல ஃபண்ட் ஹவுஸ். இந்துஸ்தான் யூனிலிவர் வச்சுருக்கான், டெல்டா கார்ப் இருக்குது, பிர்லா கார்பரேஷன் இருக்குது, டாக்டர் ரெட்டிஸ் இருக்கான், எல்என்டி ஃபினான்ஸ். ஸோ இவனும் நல்ல கம்பெனிஸ், எஸ்பிஐ கார்ட்ஸ் பாருங்கள் இவனும் வச்சுருக்கான், புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி 2-3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம்.
ஸோ நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டும் நல்லா இருக்கான், ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்டும் நல்லா இருக்கான். ஸோ இதில் நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கான். ஸோ பெட்டர் வந்து ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட். ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்? ஈவன் தோ என்கிட்ட ஹெச்டிஎஃப்சியில் ஆல்ரெடி இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஹெச்டிஎஃப்சி சூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் பார்க்கலாம் நில்லுங்க. இன்னும் உனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.4ல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கோட்டாக் மல்டி கேப் ஃபண்டு இருக்கான். ஸோ கோட்டாக் மல்டி கேப் ஃபண்டு எப்போ ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இவனும் 2022 தான் இன்செப்ஷன் ஆயிருக்கான். இன்செப்ஷன்னா தொடங்கினது, ஓகேங்களா? ஸோ இவனையும் 2 இயர்ஸ் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு 38% கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து நல்ல மூவ். இதுவும் ஒரு நல்ல சிஏஜிஆர் தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள், ஹெச்டிஎஃப்சியை விட கம்மி. புரியுதுங்களா? இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, ஏயுஎம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போதைக்கு கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் தான். கோட்டக் ஹவுஸில் என்கிட்ட இல்லை. புரியுதுங்களா? ஏஎம்சி கோட்டக் ஏஎம்சியில் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இதை சூஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போதும் நம்ம வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கோ ஷேர் பண்ணுங்கள். உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.